Hi friends, welcome back to Ponni Easy Cooking. Thanks for supporting our channel. இன்னைக்கு நம்ம சூப்பரா ரொம்ப டேஸ்டியான ஹனிடியூ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேர் மட்டும் ஹனிடியூ இல்லை, அது அப்படியே ஹனி மாதிரி தான் இருக்கும். அதோட ஸ்வீட்னஸ் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு ஜூஸ். சம்மரில் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஹனிடியூ கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக லெமன் ஆட் பண்ணி இந்த ஜூஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் நம்ம பீல் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தோலை பீல் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோல் எடுத்துக்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா தோலுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சென்டரில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்பூனில் தான் எடுத்துக்கணும். ஸோ ஸ்பூனில் ரிமூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம எல்லா சீட்ஸுமே கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம், ஃப்ரூட்ஸ் வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம் வெளியில். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃப்ரூட் கட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா ஜூஸாக நம்ம அடிக்கும்போது அது லிக்விட் ஆகிடும், உடனேவே லிக்விட் ஆகிடும். ஸோ நிறைய அப்படி நின்றுடும் நம்மளுக்கு பெரிய பெரிய ஃப்ரூட்டாக. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மீதி இருக்க அந்த கொஞ்சம் பழம் வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன், பழத்துக்கு ஹாஃப் லெமன் போதும். ஸோ ஹாஃப் லெமன் இதுலேயும் ஹாஃப் லெமன் நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஃப் லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடியே ஃப்ரூட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஒரு 3 or 4 ஸ்பூன்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு ஃப்ரூட்டுக்கு ஆட் பண்ணால் போதும். ஸோ நாங்கள் பழங்கிறதுனால 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் நம்ம டெக்கரேஷன் பண்ணுறோம். நல்லா அரைச்சிடணும். ரொம்ப நேரம் நம்ம ஓட்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா ஸ்மூத்தி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதோட டெக்கரேஷனுக்காக நாங்கள் ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ராபெரி இல்லை எந்த ஃப்ரூட் கிடைச்சாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பொமக்ரனட் எது வேணாலுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு லெமன் அதில் ஸ்க்யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜூஸ் குடிக்கலாம். அந்த லெமனோட இந்த ஜூஸ் குடிக்கும்போது அந்த ஸ்வீட்னஸ் அண்ட் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்மளோட டேஸ்டியான ஸ்வீட்டான ஹனிடி ஜூஸ் ரெடி.